வணக்கம் மக்களே, வெல்கம் டு யாமு வேலூர் யூடியூப் சேனல். மக்களே, விநாயகர் சதுர்த்தி வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறதுனாலே சரி நம்ம இப்போது விநாயகர் சிலையெல்லாம் என்னென்ன மாடல் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு தோப்பு கண்ணால் இருக்க ஸ்ரீ செல்வ விநாயகர் சிலை செய்கிற ஒரு குடோனுக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க ஒரு விநாயகராக பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த விநாயகர் பாருங்கள், ரெண்டு பக்கம் யானை தும்பிக்கையோட நடுவில் அமர்ந்திருக்கார் இந்த விநாயகர். இந்த விநாயகரும் நல்லாயிருக்கு. மொத்தம் 4 யானை இருக்குது. கீழே நாகவாகனம். அடுத்த விநாயகர் பார்க்கலாம். இன்னும் அவருக்கு தெரியல ரேட்டு கரெக்டாக நிறைய மாடல் இந்த வாட்டி கொண்டு வந்திருக்காங்க விநாயகர்லாம். இப்போது இந்த விநாயகர் பாருங்கள், கையில் சோல் வச்சுருக்காரு, அந்த கையில் வேல் வச்சுருக்காரு, ஒரு அமர்ந்த கோலத்தில் இருக்கார். நல்லாயிருக்கு இந்த விநாயகரும். இப்போ இந்த விநாயகர் பாருங்கள், மாடு வாகனம். இந்த விநாயகரும் நல்லாயிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வேலை நடக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இப்போவே. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா நார்மலாக உட்காந்துருக்காரு. கையில் பார்த்திங்கன்னா லட்டு வச்சுருக்காரு, பெரிய லட்டு மாதிரி. வாங்க இந்த விநாயகர் பார்க்கலாம். கடைசியாக இருக்கிற விநாயகர். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா இதுவும் மாடு வாகனம் தான். மாடு மேலே அமர்ந்திருக்க மாதிரி ஒரு விநாயகர் இவரும். இதுவும் நல்லாயிருக்கு. இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த விநாயகர். சரி வாங்க அடுத்த விநாயகர் பார்க்கலாம். விநாயகர் பார்க்கணும்னா வாங்க. இப்போ என்ன ஒன்று பெரிய பெரிய விநாயகராக இருக்குது. ஜூம் பண்ணி காட்டினா ரொம்ப பெரிய பெரிய விநாயகராக இருக்குது. ஃபோன்லேயே டிஸ்பிளேலே வர மாட்டேங்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது விநாயகர். நல்லாயிருக்கு மாடல் இருந்தாட்டி. சரி இப்போ வெளியில் போகலாமா? இதுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் இருக்குது, அந்த விநாயகர் போய் பார்க்கலாம். இது நார்மலாக அமர்ந்திருக்காரு இந்த விநாயகர். இந்த விநாயகர் பாருங்கள், இதுவும் நார்மலாக அமர்ந்திருக்க மாதிரி. கீழே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கிற பக்கம். அப்படியே இப்போ வெளியில் வந்தீங்கன்னா இந்த விநாயகர் பாருங்கள், கையில் சூளத்தோடு இருக்கார் இவர். இந்த விநாயகர் இதுவும் நல்லாயிருக்கு. இந்த விநாயகர் மாடலும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாடு பாம்பு வாகனம் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் போகலாங்களா? இந்த விநாயகர் பாருங்கள், ஆஞ்சநேயர் மாடல். கையிலுக்கு கதை வச்சுன்னு உட்காந்துருக்க மாதிரி ஒரு விநாயகர். இந்த விநாயகர் நல்லாயிருக்கு. இதுவும் மாடு வாகனம், கையில் சூளம் வச்சுருக்காரு. இந்த விநாயகர் பாருங்கள், தலப்பா கட்டியிருக்கு இந்த விநாயகர். இதுவும் நல்லாயிருக்கு. இந்த விநாயகரும் சோபாலம் தலையில் பார்த்திங்கன்னா இது கட்டியிருக்காரு, தலப்பா கட்டியிருக்க மாதிரி. இந்த விநாயகர் பாருங்கள், சிலைக்கு வச்ச விநாயகர் நின்றுட்டு இருக்க மாதிரி மாடு வாகனம். அப்படியே வாங்க இந்த விநாயகர் பாருங்கள். இந்த விநாயகர் டிசைன் நல்லாயிருக்கு. அமர்ந்திருக்கா அது தலை மேலே பார்த்திங்கன்னா சிவபெருமான், அது மேலே பார்த்திங்கன்னா நாக வாகனம். கையில் பார்த்திங்கன்னா கதை வச்சுருக்காரு இவர். இந்த விநாயகரும் இந்த விநாயகர் பாருங்கள், இது யானை வாகனம். இவரே ஒரு விநாயகர் ஒரு இதுவானா யானை வாகனத்தில் அவரும் இருக்கார். மக்களே இந்த விநாயகர் பாருங்கள், மயில் வாகனம் நல்லாயிருக்கு. இதுவும் பின்னாடி பார்த்தீங்கன்னா மயில் தோகை விரிஞ்சிருக்க மாதிரி. இது நார்மலாக அமர்ந்திருக்காரு, கையில் சோளம் வச்சுருக்காரு. இந்த விநாயகரும் நல்லா இருக்குது பாருங்கள். இது நார்மலாக அமர்ந்திருக்காரு. இதுவும் இது பார்த்திங்கன்னா மான் வாகனம் தான் தெரியுது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம வாகனம். இதில் ஒரு விநாயகர் மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த விநாயகர் பாருங்கள், சிங்க வாகனம். நரசிம்மர் மேலே அமர்ந்திருக்க மாதிரி இருக்கார் இந்த விநாயகர். நல்லாயிருக்கு. இதுவும் மாடல் காமிக்கிறேன். இந்த விநாயகர் பாருங்கள், ராஜ கணபதி மாதிரி சோவால் அமர்ந்திருக்காரு. சரியாக பாருங்கள் இந்த விநாயகர். இதுவும் நல்லாயிருக்கு.
ஓகே, அடுத்த விநாயகர் பார்க்கலாமா? இது பாருங்கள், இதுவும் சிங்க வாகனம். 2 பக்கம் சிங்கம், நடுவில் ராஜா மாதிரி அமர்ந்திருக்காரு, தலைவா கட்டி. அப்படியே இந்த பக்கம் வாங்க. சிங்க வாகனம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது பார்த்தா ஒரு 6-7 பேருக்கு மேலே இருக்குது. விநாயகர் கையில் சூளம் வந்து வச்சுருக்காரு. இதுலேயும் ஆடா மற்ற மாடல் பார்க்கலாங்களா? வந்தால் தானம்மா நாளைக்கு சிவபெருமான் பார்வதி இருக்க மாதிரி அமர்ந்திருக்காரு. நல்லாயிருக்கு இந்த விநாயகர் மாடலும். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா மயில் வாகனம், கையில் பார்த்தீங்கன்னா கிட்டார் வச்சுருக்காரு பாரு, தெரியுதுங்களா? இதுவும் செம்மையாக இருக்குது விநாயகர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது. மற்ற விநாயகர் பார்க்கலாம் வாங்க. மயில் மேலே கை போட்டிருக்க மாதிரி ஒரு விநாயகர். இதுவும் இந்த விநாயகரும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நீளமாக. இந்த விநாயகர் பாருங்கள், 6 பேக் விநாயகர், மாடு வாகனம். கையில் பார்த்தீங்கன்னா சூழ வச்சுருக்காரு. தலையில் பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமான் வந்து நிலா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது. இது பாருங்கள், யானை வாகனம். மொத்தம் 3 பக்கம் யானை, அந்த பக்கம் மாடு, அது மேலே அமர்ந்திருக்காரு. நாங்கள் இது உள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா மாடு வாங்கினது மேலே ஸ்டைலாக அமர்ந்திருக்க மாதிரி தலையில் தளமாக கட்டியிருக்காரு. இந்த விநாயகரும் நல்லாயிருக்கு. இங்கே பார்க்கணும் 2 பக்கம். அது வந்துட்டேன். நிறைய விநாயகர் இந்த வாட்டி டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. பெயிண்டிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே மக்களே, இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் விநாயகர் ஸ்பீடாக காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ கரெக்டாக பண்ணலாம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கள்லாம் பார்க்க யாமு வேலூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். சரி, ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.